ஜெர்மனியில் குடியேறிகளுக்கான மொழி, கலாச்சார மற்றும் ஒருங்கிணைப்பு கல்விகளுக்கான விண்ணப்பங்கள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனிக்குள் புதிதாக வருபவர்கள் மொழியை கற்றுக்கொள்ளவும் வேலைகளை கண்டறியவும் இந்த கல்வி நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. இவ்வாறு இருக்க 2026ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் சுமார் 30,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புதிய தரவுகள் காட்டுகின்றன. அவர்கள் முறையாக விண்ணப்பித்திருந்த போதிலும் மாணவர்களுக்கான ஆசனங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையிலேயே பாரிய தொகை விண்ணப்பங்கள் இன்னும் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன. அவையும் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். செலவுகளை குறைப்பதற்காக அரசாங்கம் புதிய மாணவர் சேர்க்கையை ரகசியமாக முடக்கியதை தொடர்ந்து இவ்வாறு நடப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் இனிமேல் குறிப்பிட்ட சில குழுக்கள் மட்டுமே இந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜெர்மனியில் நீண்ட காலம் தங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுபவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள். இதனால் சில அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் ஆகியோரை உள்ளடக்கிய குழுக்கள் நிராகரிக்கப்படுவார்கள். இந்நிலையில் இந்த நடவடிக்கை புலம்பெயர்ந்தோர் ஜெர்மன் சமூகத்துடன் ஒருங்கிணைவதை தாமதப்படுத்தும் என பல பாடசாலை கல்வி அமைப்புகள் கூறுகின்றன. இது புலம்பெயர்ந்தோர் வேலை தேடுவதை மேலும் கடினமாக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.